வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். குழந்தைகள் மீதான துஷ்பிரயோகத்தை தடுக்க பள்ளிகளில் சிறப்பு ஆசிரியர்கள் சிபிஎஸ்எம் பரிந்துரை. மாணவர்களின் நலனை கண்காணிக்கவும் அவர்கள் மீதான துஷ்பிரயோக அறிகுறிகளை கண்டறியவும் பள்ளிகளில் சிறப்பாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்று மலேசிய குழந்தைகள் பாதுகாப்பு மையமான சிபிஎஸ்எம் பரிந்துரைத்துள்ளது. குழந்தைகள் மீதான துஷ்பிரயோகம் மற்றும் புறக்கணிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இத்தகைய ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் ஆதரவு சேவைகளுக்கும் இடையே ஒரு முக்கிய பாலமாக செயல்பட முடியும் என்று அவ்வமைப்பின் தலைவர் நசீர் அரீஃப் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூரில் உள்ள கார்கோசா சரி நகாரா வளாகத்தில் நடைபெற்ற பாதுகாப்பான குழந்தை வலுவான தேசம் என்ற பிரச்சார தொடக்க விழாவின் போது அவர் இதனை தெரிவித்தார். குடும்ப மானம் மற்றும் அவமானம் கருதி பல குடும்பங்கள் குழந்தைகள் மீதான அநீதிகளை வெளியில் சொல்ல தயங்குகிறார்கள். அதேவேளையில் வேலைக்கு செல்லும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தனியாகவோ அல்லது அண்டை வீட்டாரிடமோ விட்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலைகளில் பள்ளிகளில் உள்ள இந்த தனித்துவமான ஆசிரியர்கள் மூலம் குழந்தைகளின் பாதிப்புகளை எளிதாக கண்டறிந்து அதற்கு தீர்வு காண முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அனைத்து ஆசிரியர்களும் இந்த பொறுப்பிற்கு பொருத்தமாக இருக்க மாட்டார்கள் என்பதால் இதற்கென தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் நசீர் அரீஃப் வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவில் கடந்த 2022 477 இருந்த பாலியல் தொல்லை புகார்கள் கடந்த ஆண்டு 1038 உயர்ந்துள்ள நிலையில் இந்த 2026 ஆண்டின் முதல் 5 மாதங்களில் மட்டும் 388 புகார்களை போலீசார் பெற்றுள்ளதாக மகளிர் குடும்பம் சமூக மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் லீம் ஹுயிங் கடந்த வாரம் தெரிவித்திருந்த புள்ளி விவரத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வணிக வளாகங்களுக்குள் இருக்கும் விளையாட்டு கூடங்களுக்கான பொழுதுபோக்கு வரி மற்றும் உரிம கட்டணத்தை மாற்றி அமைப்பது குறித்து சிலாங்கூர் அரசு ஆலோசித்து வருகிறது. இதற்கு முன்பு ஒரு வருடத்திற்கு 600 ரிங்கிட்டாக இருந்த கட்டணம் தற்போது பூங்காவின் வகையை பொறுத்து 6000 ரிங்கிட் வரை அதிகரித்துள்ளது என்று பூங்கா உரிமையாளர்கள் சங்கம் மட்ஃபா புகார் கொடுத்துள்ளது. இந்த புகாரை தொடர்ந்தே சிலாங்கூர் அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இந்த கட்டண உயர்வு சிறு மற்றும் நடுத்தர பூங்கா நடத்துனர்களுக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளதாக ஊராட்சி மற்றும் சுற்றுலாத்துறைக்கான சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோங் சியூலிம் தெரிவித்துள்ளார். தற்போதைய பூங்காக்கள் வரும் பொழுதுபோக்குக்காக மட்டுமில்லாமல் கல்வி சார்ந்த விஷயங்களையும் கொண்டுள்ளதால் வரும் சிலாங்கூர் சுற்றுலா ஆண்டு 2026 இலக்கை முன்னிட்டு இத்துறையை தக்கவைக்க ஊராட்சி அமைப்புகளுடன் இணைந்து இந்த மறு ஆய்வு விரிவாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அண்மையில் ஜெட் எரிபொருள் விலை குறைந்ததை தொடர்ந்து ஏர் ஏசியா எக்ஸ் பிரஹாட் தனது விமான கட்டணங்களை படிப்படியாக குறைக்க திட்டமிட்டுள்ளது. கடந்த ஜூன் 15 அன்று கட்டணத்தை 5 விழுக்காடு குறைத்துள்ளதாகவும் எரிபொருள் விலை மாற்றத்திற்கு ஏற்ப வாரந்தோறும் கட்டணங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் என்றும் ஏர் ஏசியா ஏவியேஷன் குரூப் எல்டிடி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி போலிங்கம் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதத்தில் எரிபொருள் விலை உயர்ந்ததால் விமான நிறுவனத்திற்கு 150 மில்லியன் ரிங்கெட் நஷ்டம் ஏற்பட்டது. இருப்பினும் ஜனவரி முதல் மே வரையிலான காலத்தில் 83 விழுக்காடு விமானங்கள் பயணிகளால் நிரப்பி பலத்த வரவேற்பை பெற்றுள்ளன. செலவுகளை கட்டுப்படுத்த பழமையான 12 விமானங்கள் திரும்ப அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு 7 புதிய எரிபொருள் திறன்மிக்க விமானங்கள் இணைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் குறைக்கப்பட்ட விமான சேவைகள் பழைய நிலைக்கு கொண்டுவரப்படும் என்றும் பஹ்ரைன் மற்றும் லண்டனுக்கான புதிய சேவைகள் ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கும் என்றும் போலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அரசியலில் 3வது சக்தியாக தோன்றியுள்ள மூடா கட்சி வரவிருக்கும் ஜோஹர் மாநில தேர்தலில் போட்டியிடுவதற்காக மேலும் 3 வேட்பாளர்களை நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் மூடா கட்சியின் தேசிய தலைவர் அமீரா ஐஷா அப்துல் அஜீஸ் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியதுடன் அவர்களின் பின்னணியையும் விவரித்தார். ஜோஹர் கூலாய் தொகுதியின் மூடா கட்சியின் தலைவரான 53 வயது எம் பிரேம்நாத் புக்கிட் பத்து சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். மூவார் தொகுதியின் மூடா கட்சியின் தகவல் பிரிவு தலைவரான 30 வயது முகமது அமீர் ஃபிக்ரி மகாராணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். மூடா கட்சியின் பொதுச் செயலாளரான 36 வயது ஐனி அசிகா ஷஃபி சிம்பாங் ஜெராம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கோலாலம்பூரில் நேற்றிரவு நடைபெற்ற மூடா கட்சியின் நிதி திரட்டும் மலாம் ஸ்வரமோடு நிகழ்வில் மூடா கட்சியின் தலைவர் அமீரா ஐஷா அப்துல் அஜீஸ் வெளியிட்டார். இதற்கு முன்னதாக கட்சியின் முன்னாள் தொகுதியான புத்ரி வங்சா இடத்திற்கு அமீராவின் சிறப்பு அதிகாரி 26 வயது ரஷிஃபா அல் ஜுனைட் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். புக்கிட் பத்து சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் எம் பிரேம்நாத் தனியார் நிறுவனம் ஒன்றின் மனிதவள மேம்பாடு ஆலோசனை
துறையில் பரந்த அனுபவம் கொண்ட ஒரு தொழில்முறை நிபுணர் ஆவார். இவர் முதல் முறையாக தேர்தலில் புக்கிட் பாத்து தொகுதியில் போட்டியிடுகிறார். வணக்கம். மூதாக்கு எதுக்கு நான் வந்து அங்கே புக்கே பத்தூல கான்டெஸ்ட் பண்ணுறேன்னா, முக்கியமாக புக்கே பத்தூல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை, பொல்யூஷன், வேலை வாய்ப்பு, இங்கேருந்து சிங்கப்பூர் காலையில போகணும் வேலைக்கு. ஸோ அதுக்காக ஒரு தீர்வு இல்லை. there's no solution for it. ஸோ அதனால நம்ம வந்து அவங்களுக்காக, என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினர். ஸோ லீடர்ஷிப் ட்ரைனிங், அவங்களுக்காக டிவேக் இருக்கு. அவங்க அது டிவேக் எப்படி போகலாம், இது மாதிரி சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு தீர்வு வந்து யங்ஸ்டர்ஸ் கொடுக்கலாம். அது தவிர்த்து வந்து பொல்யூஷன் வந்து அங்கே நிறைய இருக்கு. ஸோ அதுக்காக தீர்வு எதுவுமே நடக்கல. ஸோ மூடா நம்ம என்ன செய்யலாம், அவங்களுக்காக ஒரு அவேர்னஸ் என்ன மாதிரி கொடுக்கலாம், என்ன மாதிரி அவேர்னஸ் கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு அதுல இருந்து எப்படி அதுல இருந்து ப்ரிவென்ட் பண்ணலாம் இந்த பொல்யூஷன். ஏன்னா அங்கே நிறைய குவாரி இருக்கனால நிறைய பேருக்கு சீக்கு வருது. அதனால எதுவுமே வந்து அரசாங்கம் வந்து ஒரு அழகான ஒரு தீர்வு காணல. ஸோ மூடா இருந்துச்சுன்னா ஒன்று, ஏன்னா நான் வந்து கூலாயில இருக்கேன், ரொம்ப வருஷம் கூலாயில தான் இருக்கேன். ஸோ அதுல இருந்து மக்களோட பிரச்சனை எதுவும் நிறைய காதுல வந்து விழுவுது. அதனால நிறைய செய்யறோம். ஸோ இதுக்கு இந்த பதவியில இருந்துச்சுன்னா வக்கீல் ராயாட்டா இருந்தா நம்ம இன்னும் நிறைய கூட செய்யலாம். அதுக்காக தான் இந்த வக்கீல் ராய்க்கு வந்திருக்கோம். நன்றி. மகாராணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமீர் ஜெக் என்று அழைக்கப்படும் முகமது அமீர் ஃபிக்ரி மூவார் நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் முக்கிய தலைவரான சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மானின் சிறப்பு அதிகாரியாக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். மூவார் பகுதியில் அடிமட்ட அளவில் தீவிர சமூக பணிகளிலும் இளைஞர் நலன் சார்ந்த திட்டங்களிலும் நீண்ட நாட்களாக ஈடுபட்டு வருகிறார். சிம்பாங் ஜெராம் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் கட்சியின் பொதுச் செயலாளரான ஐனி அசிகா ஷஃபி கட்சியின் கொள்கை முடிவுகளை எடுப்பதிலும் மகளிர் மற்றும் இளைஞர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதிலும் முக்கிய பங்கு வகிப்பவர். கட்சிக்குள் மிகவும் செல்வாக்குமிக்க பெண் தலைவர்களில் ஒருவராக அறியப்படுகிறார். இந்நிகழ்வில் பேசிய கட்சியின் தேசிய தலைவர் அமிரா, மூடா கட்சி கடந்த 2022 ஜோஹர் தேர்தலில் 7 இடங்களில் போட்டியிட்ட நிலையில் இம்முறை 4 இடங்களில் மட்டுமே களம் காண்கிறது. வெறும் எண்ணிக்கையை காட்டுவதற்காகவோ அல்லது போட்டியிட வேண்டும் என்பதற்காகவோ நாங்கள் தகுதியற்ற வேட்பாளர்களை களம் இறக்க விரும்பவில்லை. மக்கள் கட்டாயம் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொகுதிக்கு உண்மையாக சேவை செய்யக்கூடிய 4 சிறந்த வேட்பாளர்களை மட்டுமே தீவிர பரிசீலனைக்கு பிறகு தேர்வு செய்துள்ளோம் என்று விளக்கம் அளித்தார். Dan rendah hati meminta kepada pengundi-pengundi Johor untuk melihat juga track record calon-calon kita daripada saudari Rashifa, saudari Aini, saudara Amir Jack, saudara Prem. Lihat segala apa yang mereka telah jalankan di kawasan-kawasan itu, nilai kerja-kerja mereka dan berikan kepercayaan untuk mereka teruskan kerja-kerja itu dan berikan kepercayaan untuk mereka angkat 15 janji itu ke dalam Dewan Undangan Negeri. தேர்தல் ஆணையமான SPR அறிவிப்பின்படி ஜோஹர் மாநில தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் ஜூன் 27ஆம் தேதியும் வாக்குப்பதிவு தேதி ஜூலை 11 என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. டச் அண்ட் கோ ரொக்க மதிப்பை அதிகரிக்க செய்யும் ரீலோட் முனையத்தை பயன்படுத்தி 5,68,200 ரிங்கெட் மோசடி செய்த வழக்கில் பல்பொருள் பேரங்காடியின் முன்னாள் கேஷியரான 29 வயதுடைய நூர் அத்திகா அஷீரா ஃபவுசி என்ற பெண்ணுக்கு கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. கொப்புங்கில் உள்ள ஒரு பல்பொருள் பேரங்காடியில் பணியாற்றிய அவர் முறைகேடாக ரீலோட் குறியீடுகளை உருவாக்கி தன் சொந்த கணக்கிலும் நண்பர்கள் மற்றும் உடன்பிறப்புகளின் கணக்குகளிலும் பணத்தை மாற்றியுள்ளார். முன்னாள் காதலரின் ஆடம்பர வாழ்க்கைக்கு பணம் சேர்க்கவே இந்த திட்டமிட்ட மோசடியை செய்ததாக அவர் தரப்பில் கூறப்பட்ட போதிலும் நம்பிக்கை மோசடி மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பூச்சோங் நாடாளுமன்ற தொகுதி குடியிருப்பாளர்களின் செயற்கை நுண்ணறிவான AI திறன்களை மேம்படுத்துவதற்காக பூச்சோங் நாடாளுமன்ற அலுவலகம் 25,000 ரிங்கெட் ஒதுக்கீட்டு மானியத்தில் சிறப்பு AI பயிற்சி திட்டத்தை நேற்று ஸ்ரீ கம்பாங்கானில் வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. முற்றிலும் இலவசமாக வழங்கப்பட்ட இப்பயிற்சியில் இம்முறை 300 குடியிருப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கடந்த ஆண்டு 200 பேர் பங்கேற்ற நிலையில் இம்முறை பொதுமக்களின் பேராதரவால் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் இளைஞர்கள் மட்டுமின்றி 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தொடர் கற்றல் ஆர்வத்தை வெளிப்படுத்தினர் என்று நிகழ்விற்கு தலைமையேற்று உரையாற்றிய பூச்சோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யோபி இன் தெரிவித்தார். Hari ini Pejabat Parlimen Puchong kita telah pun sponsor satu program AI di mana kita bagi training AI untuk tech skill untuk penduduk-penduduk di Parlimen Puchong dan kita memperuntukkan 25,000
kepada untuk penduduk 300 penduduk untuk melalui latihan AI di Parlimen Puchong ini. தினசரி வாழ்க்கையிலும் வேலை செய்யும் இடத்திலும் உற்பத்தி திறனை அதிகரிக்க AI தொழில்நுட்பம் உதவும் என்பதால் கூடுதல் நிதி ஒதுக்கீடு பெற்று இத்திட்டம் தொடர்ந்து நடத்தப்பட்டது என்று புச்சோங் MP நாடாளுமன்ற உறுப்பினர் யோபியின் தெரிவித்தார். இந்த AI பயிற்சி திட்டம் மிக சுமூகமாகவும் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட தொகுதி மக்களுக்கு பெரும் பயனாக அமைந்தது என்றும் புச்சோங் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீகம்பாங்கான் சட்டமன்ற உறுப்பினர் வாங் சியூகி தெரிவித்தார். Dengan kerjasama dengan MIDA, kita sebenarnya ada workshop yang kali ke-8 pada tahun ini di seluruh Selangor, terutamanya di Sri Kembangan. Jadi hari ini kita ada 300 lebih kapasiti dan semuanya penuh dengan semua penduduk yang ingin belajar tentang AI. Jadi saya harap dengan hari ini AI workshop yang dijalankan dengan begitu lancar dapat memberi manfaat kepada semua dan kembalilah rumah dengan penuh pengetahuan. Selepas itu boleh mengajar kepada orang lain, terutamanya warga emas dengan kanak-kanak. பூச்சோங் தொகுதி மக்களுக்கு இதுபோன்ற பயிற்சி அளிப்பது இது 8வது முறையாகும். இதுவரையில் 1800 பேர் பயன்பெற்றுள்ளதாக பூச்சோங் MP யோபியின் பிரதிநிதியும் நிகழ்வில் ஏற்பாட்டுக்குழு இணை தலைவருமான ராஜசூர்யா லட்சுமணன் தெரிவித்தார். ப்ரோக்ராம் ஓடிக்கிட்டு இருக்குது. AI at Parlimen Puchong and Dun Sri Kembangan. இன்னைக்குள்ள நம்மள பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்கிறவங்க வந்து அப்ரோக்சிமேட்லி ஒரு 300 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ திஸ் ப்ரோக்ராம் இது 8வது ப்ரோக்ராம். ஏற்கனவே வந்து 7 ப்ரோக்ராம் செஞ்சுட்டோம். அப்ரோக்சிமேட்லி நம்ம டோட்டல் பார்ட்டிசிபென்ட் நம்ம வந்து சொல்லி கொடுத்தது வந்து 1800 பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து பார்லிமெண்ட் பூச்சோங்க தான் ஆரம்பித்தோம் லாஸ்ட் இயர் மார்ச்ல. ஸோ ஃப்ரம் த ஒரு பார்லிமெண்ட் ஒரு டூனா போயிட்டு நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட எதிர்பார்ப்பு என்னன்னாக்கா வி வாண்ட் அவர் கம்யூனிட்டி, அதாவது நம்ம சமுதாயம் வந்து இந்த AI டெக்னாலஜியை பாவிச்சு அவங்களே வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு பல விதமான வழிகள் இருக்குது. இது போயிட்டு இறங்கி உட்காந்து செய்யணும் அவங்க, and then take action. சாமானிய மக்கள் முதல் தொழில் முனைவர்கள் வரையில் AI பயிற்சி திட்டம் தங்களுக்கு மிகுந்த பலனை தந்ததாக நிகழ்வில் பங்கேற்றவர்கள் தங்கள் கருத்தை விவரித்தனர். Hi, என் பேர் வந்து யூஜின் பெரடியா, coming from Puchong. Okay, so today I attend a AI technology program, right? And this is a very good program. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க வந்து lot of ChatGPT மாதிரி டூல்ஸ் கிடையாது. நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம், especially for young entrepreneurs and those entrepreneurs who are living right now can develop using AI technology. Of course, with the அரசாங்க ஹெல்ப்னால it's a very beneficial for everyone. I hope. வணக்கம், என் பேர் எம் ஹரிகிருஷ்ணன். நான் வந்து பூச்சோங்லேருந்து வரேன், சௌஜானா பூச்சோங்லேருந்து வரேன். ஸோ இந்த AI ப்ரோக்ராம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது வந்துட்டு அலி பார்லிமெண்ட் பூச்சோங் YBOBEனுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீயான ப்ரோக்ராமை வந்துட்டு இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துட்டு இதில் அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் அவங்கெல்லாம் கலந்துக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் எல்லாருக்கும். ஸோ இது வந்து AI மூலியமா நம்ம நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். இது வந்து வணக்கம், என் பேரு தவமணி. நான் ஸ்ரீகம்பங்கள்ல இருந்து வரேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை பத்தி நான் கேள்விப்பட்டேன்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் வரணுமான்ட்டு. பட் வந்து தான் பார்க்கலான்னு வரப்ப நான் நிறைய விஷயத்தை இது மூலியமா கத்துக்கிட்டேன். என்னோட இம்ப்ரூவ்மெண்ட், என்னோட சில கேள்விகளுக்கு இங்க இருந்து பதில் கிடைச்சது. ஸோ இது ஃபியூச்சர்ல நம்ம எப்படி நம்மள growth பண்ணிக்கணும், இதெல்லாம் நான் செயற்கை நுண்ணறிவு என்பது வெறும் இளைஞர்களுக்கானது மட்டுமல்ல, அது அனைத்து வயதினருக்குமான காலத்தின் தேவை என்பதை பூச்சோங் குடியிருப்பாளர்களின் இந்த நேர்காணல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. நாடாளுமன்ற அலுவலகத்தின் இந்த இலவச முயற்சி சாதாரண அடித்தட்டு மக்களையும் நவீன தொழில்நுட்பத்தை நோக்கி வெற்றிகரமாக நகர்த்தியுள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை. பள்ளியின் கட்டிடத்திலிருந்து விழுந்து 16 வயதுடைய மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் எந்தவிதமான குற்றவியல் பின்னணியோ அல்லது பகிடிவதை போன்ற செயல்களுக்கான கூறுகளோ கண்டறியப்படவில்லை என நகரி சம்பிலான் மாநில போலீஸ் தலைவர் டத்து அல்சப்னி அமட் தெரிவித்துள்ளார். உயரமான இடத்திலிருந்து விழுந்ததால் தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாகவே மாணவி உயிரிழந்துள்ளார் என்பது பிரேத பரிசோதனையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாணவியின் பெற்றோர், ஆசிரியர்கள் உட்பட 10 முதல் 15 பேரிடம் வாக்கு
வாக்குமூலம் பெறப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்கள் இதுகுறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றும் டத்தோ அல் ஜஃபினி கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.